சடனா திரும்பி பார்க்குறாங்க. ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் குடுக்குறாங்க, விளையாடுறாங்க, தூக்கி வீசுறாங்க. லூட்டிலாம் வேற மாரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்னோட பேரண்ட்ட வாங்கப்பா மறுபடியும் மாலுக்கோ, படத்துக்கோ போலாம். பொது இடங்களுக்கு போலான்னு சொன்னா என்னோட பேரண்ட்ஸ் வருவாங்களா? நாங்க நீங்க இந்த மாரி சொல்ல வர்றது வந்து அவங்க 2 பேரும் வெளியில போகும்போது தவறான வார்த்தையை சொல்லி பொது இடங்கள்ல கூப்பிடுறாங்க ஒரு சிலர். ஆண் பேசிக்கும்போது எல்லா இடத்துலயும் சரியா பேசுறீங்களா? பையன் ஒரு பையனை பார்த்து கூப்பிடுறான்னா பெருசா கவனிப்பு எதுவும் இருக்காது சார். ஒரு புள்ள இப்படி பொது இடத்துல வந்து பேசுறாளே, ஒரு பையன் ஒரு புள்ளைய இப்படி பேசுறானே, அந்த பார்வை வேற மாதிரி வருது இல்ல சார். சொசைட்டில அவன் போறான் இவன் போறான்னு பேசாதீங்க. டேட்டிங் ஆப்பை டவுன்லோட் பண்றேன் ஒருத்தன் நான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு மைண்ட் செட்டோட டவுன்லோட் பண்றது இல்ல. அவனை எதுக்கு இப்ப ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள இழுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படியே நடந்து போனா தப்பா? நெக்ஸ்ட் கை மேல தோல் மேல கை போட்டா தப்பு தான். ஆனா அது தப்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப்ல. அது பேர் என்னன்னா மைக்ரோ சீட்டிங். மைக்ரோ சீட்டிங்ன்ற டேர்ம் நீங்களாவே உங்களுக்கு லிமிட் செட் பண்ணிக்கிறது. தோல் மேல கை போட்டா தப்பு கிடையாது, வெளில போனா தப்பு கிடையாது. நீங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவான ஹஸ்பண்ட் வைஃப் வந்ததால அப்படி நினைக்கிறீங்க. எத்தனை பேர் பொசசிவ்னஸ் எப்படிங்க தப்புன்னு சொல்ல முடியும்? ஒவ்வொரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் கூடயும் பொசசிவ்னஸ்ன்ற ஃபீலிங் இருக்கணுங்க. அது வந்து சந்தேகம் கிடையாது. ஐ எம் ஓவர் பொசசிவ் ஆன் மை ஹஸ்பண்ட். என் ஹஸ்பண்ட் என் மேல ஓவர் பொசசிவ். நான் ஜிம்ல ஒர்க் பண்றேன், ட்ரைனர்ஸ் கூட ஒர்க் பண்றேன், 80-100 பேர் கூட ஒர்க் பண்றேங்க. இருந்தாலும் இது வரைக்கும் எனக்கு ஒரு பொண்ணு என் ஹஸ்பண்ட் தவிர என்னுடைய ஃபேமிலியோ எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு எங்க ட்ரைனர்ஸ்க்கோ யாருக்குமே எதுவுமே தெரியாது.